தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். டாக்டர் மாறினார். டாக்டர் அம்பேத்கர் புகழ். டாக்டர் அம்பேத்கர் புகழ். ஆல் இந்தியா எஸ்எஸ்டி ரயில்வே சங்கம். தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். டாக்டர் அம்பேத்கர் புகழ். டாக்டர் அம்பேத்கர் புகழ். அகில இந்திய எஸ்எஸ்டி ரயில்வே சங்கம். தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். தென்மண்டல பொதுச்செயலர் டாக்டர் மாறினார். டாக்டர் அம்பேத்கர் புகழ். டாக்டர் மாவீரர், டாக்டர் மாவீரர், எங்கள் இனமான காவலர் டாக்டர் மாவீரர், எங்கள் இனமான காவலர் டாக்டர் மாவீரர். அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ். All India SSC, All India SSC. DRKS, DRKS. டாக்டர் மாவீரர், டாக்டர் மாவீரர். அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். We are all one by languages and religious. India is one as a common cause. ये हम सब है भारत माता का पुत्र है. इधर ये वो कैनवास करने के लिए आए ना. इधर एसआरबी है, डीआरयू है, एसआरएसी है. 1974 ஞாபகம் இருக்குதா? That is a general strike which was announced by one Mr. Yogendra Makwana, who was the national president of ARI. After that he became as railway minister. என்ன சொன்னார் அவர்? 2014 எங்களுக்கு 26,000 ரூபாய் எங்களுக்கு மினிமம் சம்பளம் வேணும், கிளாஸ் ஒர்க் வேணும்னு. அந்த 26,000 ரூபாய் மினிமம் கேட்டு எல்லா யூனியனும், எஸ்ஆர்எம் மட்டும் இல்லை, டிஆர்எம் போராட்சி, எஸ்ஆர்எஸும் போராட்சி, இருக்கிறவங்களாம் போராடினாங்க. ஆனால் இவர் மட்டும் பெரிய அண்ணன் விதத்தில் 26,000 கண்டிப்பாக வந்துடும், அப்படி வரலன்னா என்ன சொல்லலாது? சொல்லாது, ட்ரெயின் ஓடாது. சக்கரமும் சோட்டு இருக்குது இன்னி வரைக்கும், ட்ரெயினும் ஓடி இருக்குது. கண்டையா தான் எதுங்கிறதே தெரியல, ஓடி ஓடிட்டார். எலெக்ஷன் அறிவிச்சாரு, இப்போ இங்கே உள்ள வந்திருக்காரு. எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவார். ஏன் நம்மளெல்லாம் ஏமாத்துறல? 18,000 வந்து கொடுத்தாங்களே கவர்மெண்ட்டு. என்ன பிடிக்கிட்ட நீ? என்னடா பிடுங்கின? இங்க வந்து ஏமாத்திருக்கிற? நான் அதை செய்தேன், இதை செய்தேன். இது வரைக்கும் உன்னால பிடுங்க முடியல எதுவா? நீ எதுக்குடாப்பா? ஒரு போனஸ் வரக்கூடாது. 2,000 ரூபாய் தூக்கிட்டு வந்துடுவானுங்க. இந்த மட்ட தலையாக இருக்காங்க அவன் தலைமையில. அவன் மட்டும் ஆகலாம், எல்லாரையும் மட்டும் ஆகலாம் நினைக்கிறான். 2,000 ரூபாய் எப்படியா தர முடியும்? 2,000 ரூபாய் எந்த யூனியன் 2,000 ரூபாய் வாங்கினது இல்லை. இவன் 2,000 ரூபாய் அவன் கொடுக்குறான். 2,000 ரூபாய் இவன் கட்டானா எம்ப்ளாய் கொடுக்குறானா தெரியாது. எம்ப்ளாய் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க, தெரியும். ஏன்னா கஷ்டப்பட்டு போடுறான், நம்ம பணம். இவனுக்கு சொத்து தலைவர் சொன்னாரு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு. ஒரு யூனியன் தலைவருக்கு 1,500 கோடி கம்மியா சொன்னாரு. அது லட்சக்கணக்கான கோடி இருக்குது அவங்ககிட்ட. பாருங்க, இங்க அர்பன் பேங்க் இவன் சொத்து, அங்க ராஜா ஸ்ரீனிவாஸ் தங்கறான் அவன் சொத்து. 2 பேரும் பிரிச்சுக்கிறானுங்க. ஃபேமிலியில தாங்க பாக பிரிவினை வரும். இந்த யூனியன்ல பிரிச்சுக்கிறானுங்க. இவன் இதுல அவன் தலைவர், அவன் இதுல தலைவர். யார் விட்டு பணம்? யார் விட்டு பணங்க? எவ்வளவு பணம்? 2,000 ரூபாய் வாங்குறேன். அதுக்கு எதனா கணக்கு இருக்குதா?
எந்த பேர்ல வாங்குறான்? 2000 போட்டு கசக்கிறடா. நீ கட்டா போட்டு கட்டுறா. எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற? நமச்சிவாய சொத்தெல்லாம் அச்சுக்கு காலி பண்ணல. நீ போட்டு கட்டு. பேங்க்ல கொள்ள அடிக்கிற, எம்ப்ளாயிட்ட கொள்ள அடிக்கிற, பேங்க்ல கணக்கு வருதா? இவ்வளவு பேசுறான். இங்க வந்து பேசி போய்க்கிறான். எஸ்சி பிரதர்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. என்ன சொந்தக்காரங்க? நீ என்ன பண்ண எஸ்சி? நீ பேங்க் நடத்துறிய, ஒரு எஸ்சி அப்பாயின்மெண்ட் பண்ணியா? எல்லா நாயுடுகளை கொண்டு வந்து வச்சிருக்க. ஒரு எஸ்சி நீ ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றியா உன் பேங்க்ல? இதெல்லாம் கேளுங்க. நீ கவர்மெண்ட்டுக்கு எதனா அகைன்ஸ்டா பண்ணேன்னு வச்சுக்க, நான் உன்ன சேலஞ்ச் பண்றேன். நீ பண்ணு பார்க்கலாம். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு பேசுறிய 100க்கு நாங்க முத்துன்னு செய்தியில அதுல ஒரு முத்தா செய்ய நான் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண பார்க்கலாம். தைரியம் இதா உனக்கு? நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறேன். தைரியம் இதா கண்ணையா உனக்கு? சொல்லு. நான் ஓப்பனா கேட்கிறேன். எவனா வாங்கடா ஸ்ட்ரைக்கு. இங்க உங்களுக்கு ஏமாத்தி நீங்க இருக்கிற ஆபீசர்ஸ் ஏமாத்தி வேலை நிறுத்துறேன், வேலை போல வேலை நிறுத்துறேன். இதெல்லாம் இந்த வேலைக்காகாது ராஜா. இந்த முறை நீ ஜெயிக்கலன்னா என்ன வரேன்னு தெரியுமா? பாரு, ஜெயிக்க போறது யாரு? நாங்கதான். நீ நினைக்கிற எஸ்ஆர்எஸ் வராது, டிஆர்யூ வராதுன்னு. டிஆர்கேஸ் மறந்துட்டு பாத்தியா? டிஆர்கேஸ் நாங்க இருக்கிறோம். இந்த விரல விட்டு ஆடுறது தான் நாங்க வந்துக்கிறோங்க. நீ என்ன பண்ணு? நீ ஒரு இங்க வந்து எம்ப்ளாயி உள்ள வரும்போது ஒரு பஞ்சு தான் சொல்லுவேன். இப்ப எங்களுக்கும் ஒரு பஞ்சு தான். எங்களை வந்து எங்களுக்கு மறுக்க முடியாது. எங்களை மறுத்துட முடியாது. அது எவ்வளவு பெரிய கும்பனாலும் எங்களை மறுக்க முடியாது. நான் இந்த சந்தத்தில் நம்ம சிடபிள்யூக்கு நன்றி சொல்றேன். அவர் இந்த பர்மிஷன் கொடுத்ததுனால இவ்வளோ பேரை சேர்க்க முடிஞ்சது. ஏன்னா அவர் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. பட் அது படி இல்லை. சிடபிள்யூ ரொம்ப நல்லவர். அவருக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது நாம பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டத்திற்கு நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. மழை வந்தா கூட நீ நடத்துன்னு இருப்பார். அவருக்கு பாராட்டு. அதனால நாங்க இங்க வந்தது இந்த கதையெல்லாம் சொல்லி உங்களை திசை திருப்பறதுக்கு இல்லை. ஆனா இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். You should know about the SRM activities. They are not good persons. They are not for employees. They are not for employee services. They are for them only. They are for commercial. Trade union means trader. They are getting money. Without money, they can't do anything for the employee services. So for that only we came and explained everything to you. இப்போ டிஆர் கேஸ் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வருது இல்லை? சொன்னார் ராஜமுருகன். என்ன சொன்னார்? மற்ற பயோமெட்ரிக்கை பற்றி சொன்னார் இல்லையா? கண்டிப்பாக செய்வோம். மற்றவெல்லாம் சொல்றத செய்யறது இல்லை. நாங்கள் சொல்லாதையும் செய்வோம் தான் ராஜமுருகன் சொன்னார். டிஆர் கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ நீங்கள் வேற மாதிரி ஒரு பிக்சரை காட்டுறீங்க. நாங்கள் அப்படி பார்க்கல. ஒரு தொழிலாளர் இயக்கம் இன்னைக்கு ஒரு 2000 பேர் அந்த தொழிற்சங்கத்தில் தங்களை இணைச்சு கொண்டிருக்கிற யூனியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால செய்ய முடியல. அந்த 2000 பேர் உள்ள வர முடியுமா? 2000 பேர் இருக்கு. 2000 தொழிற்சங்கம் இருக்க ஒரு தொழிற்சங்கம் பிஎம்எஸ் என்ற ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கும்போது அதெல்லாம் சாதாரண தொழிற்சங்கமா? எஸ்ஆர்எம்ஏ விட ஏஆர்எஃப் பெரிய தொழிற்சங்கம். அவங்க நீங்க உங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய இது ஒரே ஒரு பக்கமா பாக்குறீங்க. நீங்க எல்லாத்தையும் திறந்து பாருங்க. மூக்கணாங்கயிறு போட்டா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை. மூக்கணாங்கயிறு காயிட்டுனா எல்லாம் தெரியும். அந்த மாதிரி பிஎம்எஸ் பாருங்க, பிஆர்கேஎஸ் பாருங்க, டிஆர்கேஎஸ் பாருங்க. தப்பு செய்தா நானே கேட்பேன். அவங்கள தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்தா நான் கேட்பேன். ஏன்னா நான் தான் சப்போர்ட் பண்றேன். ஏன் இந்த தப்பு பண்ணீங்க நான் கேட்பேன். உங்களுக்காக நான் கேட்பேன். கேட்கறதுக்கான ஒன்றும் இல்லை. கண்டிப்பா கேட்போம். அதனால டிஆர்கேஸ் என்ன செய்யுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களால எல்லாம் செய்ய முடியும். எஸ்ஆர்எம் விட அதிகமா செய்ய முடியும். நாங்க ஏன் சப்போர்ட் பண்றோம்? இது வரைக்கும் ஒரு காப்பி கூட வாங்கி கொடுத்தது. I openly telling, he has not supplied even single coffee also to me. Even though we are supporting them. What is the reason?
I only supply the copy to them. So, they are good persons. They will do anything for us because they are having power. Whatever they are telling, they will do. They are having strength, political power they are having. So we can utilize them to develop our employees' lifeline, progressive. For that only we are supporting them. They will not having any bad things, any complaints on them that we have not received. Whereas, compared with PRKs, other students are not good. This is our intention.